வெல்கம் டு மிஸ்டர் நோபட்ஸ் வி அனில் நம்ம இப்போ ஒரு மூவி வந்து லாங் லெக்ஸ் 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூ போதுமே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப்மெண்ட் லார்கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் படத்தோட ரிவ்யூக்கு போது முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970s வந்து நம்ம ஹீரோயின் வந்து லீ ஹார்பர். அப்போ அவங்க ஒரு சின்ன குழந்தை. அப்போன்னு பார்த்து லாங் லெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டால் மேக்கரை வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாக இருப்பார். அந்த கேரக்டர் தான் நிக்கோலஸ் கேஜ் ப்ளே பண்ணிருப்பாரு. ஓகேங்களா. அண்ட் அப்போன்னு பார்த்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு லீ ஹார்பர்ன்ற அந்த பொண்ணு வந்து FBI ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தனக்கு வந்து ஒரு கேஸ் கிடைக்கிது. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான மர்டர் கேஸ். அவங்க வந்து ஒன்னொன்னே வந்து டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து சட்டானிக்கான ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அதில் வந்து லாங் லெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அது வந்து ரெஃபர் காட்டுது. ஓகேங்களா. அது காட்டினதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கொலைகாரம் வந்து வீட்டுக்குள்ளே இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க கொலை பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க என்ன, அதுக்கப்புறம் வந்து கொலை பண்ணுறது எல்லாமே வந்து ஏதோ ஒரு மந்தோட 14ஆம் தேதி அன்னைக்கு பிறந்த ஒரு பொன் குழந்தைய தான் வந்து இந்த கில்லர் வந்து கொலை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக நம்ம கில்லரை பிடிச்சிடுறாங்க. லாங் லெக்ஸ் கில்லரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் இன்ட்ரோகேஷன் நடக்குது. ஆனால் ஒரு மண்ணு ப்ரூஃப்மே கிடையாது அவன் தான் கொலை பண்ணன்றதுக்கு. எப்படா பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழம்பி போகிற அந்த சமயத்தில் ஹீரோயினுக்கு ஒரு பாத் கிடைக்குது. அவங்க ஏற்கனவே சின்ன வயசில் லாங் லெக்ஸை பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மிஸ்ட்ரி இருக்குது. அதெல்லாம் அன்ரிவீல் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வருது லாங் லெக்ஸ்க்கு இத்தனை வருஷமாக கூடிய இது ஹெல்ப் பண்ணது யார், அதுக்கப்புறம் எப்படி இந்த கேஸை முடித்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. நானும் படம் வந்து செம்ம ஹைப்பாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஹைப்புக்கு ஏற்ற படம்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு அபோவ் ஆவரேஜ் சொல்லுவேன். ஏன்னா வந்து கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமாக நிக்கோலஸ் கேஜ் வந்து லாங் லெக்ஸுன்ற அந்த கேரக்டரை பிரித்து எடுத்திருப்பார். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். உங்களுக்கு வந்து அவரை பார்த்தாலே பயம் வரும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்டு வந்து அவர் வந்து ஒரு டால் மேக்கர். சூனியம் வச்ச அந்த பொம்மையை வந்து அவங்களோட வீட்டில் கொண்டு போய் கொடுத்தது ஒரு வேறு பர்சன். இவர் வந்து அந்த பொம்மையை ரெடி பண்ணி தருவார். அந்த பொம்மையில் சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி ஃபீட் பண்ணி வச்சுருப்பார். கொலை இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த கொலையை பார்க்குறதே வந்து அந்த பொம்மையை கொண்டு போய் கொடுக்குற ஒரு ஆள் தான். அந்த ஆள் தான் மெயின். அவங்கள கண்டுபிடிச்சாங்கன்றத படத்தோட அந்த கதையே. ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும். நம்ம லீ ஹார்பரும் லாங் லெக்ஸும் பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அதில் வந்து தன்னை அடிச்சுக்கிட்டு மயக்கம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன். அதில் மனுஷன் நெருப்பு மாதிரி வச்சிருப்பா போல சீன் செம்மையாக நடிச்சிருப்பாரு. நின்று பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு லாங் லெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாரர் த்ரில்லர் மூவின்னு நான் கண்டிப்பாக லாங் லெக்ஸ் சொல்லுவேன். அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா நான் நோபடி இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.